வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு பைக் ஷோரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் பேரில் ஒரு பைக் வாங்கியிருக்கீங்களா, அதுக்கு கிஃப்ட் கூப்பன் உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு கால் பண்ண நேரம் பயங்கர ஷாக்காராங்க நம்ம ரேவதி. அப்படி ஒரு பைக்கை நம்ம புல்லட்டும் வாங்கவே இல்லையே அப்படி சொன்னார். உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, நான் அதை செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், வேணால் மிச்ச டீட்டெயில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தெல்லாம் நேரடியாக வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியே நம்ம ரேவதி என்னை சுற்றி என்ன நடக்குது, அந்த பொண்ணு ராதிகா என்னென்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போனால், இப்போது இங்கேருந்து புல்லட் ஷோரூம்லேருந்து கால் பண்ணி நான் பைக் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அது எல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்க நேரம் எனக்கு தலையே சுற்றுது. அந்த ராதிகாவோட அம்மா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மென்டல்னால ப்ரெஷர்னால இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. எதை நம்பது எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ இதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட ராதிகா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இது எல்லாமே சந்திரகலாவின் சூழ்ச்சி தான். உண்மையை ரேவதிக்கு சொன்னால் அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பொய்யை எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வற்புறுத்தி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அந்த குற்ற உணர்வில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க. என்னால் நீங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியலை. அன்றைக்கி எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் தானே உதவுனீங்க கார்த்தி சார், அதனால் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோம். நம்ம கார்த்தி அதிரடியாக நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட பார்த்து, இந்த பாருங்கள் உங்கள் தங்கச்சியால் தான் இப்படியெல்லாம் வந்திருக்கு, நான் இப்போ ரேவதியை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன்னா இதுக்கு அதுதான் ரீசனு. நான் ரேவதிக்கு பழசு ஞாபகப்படுத்தினா உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சேன், ஆனால் எப்போ ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சோ இனிமேல் என்னால் ரேவதியை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்ல நேரம், ஓ நீ அந்த அளவுக்கு போயிட்டியா, நீ இந்த அளவுக்கு போனால் நான் இந்த அளவுக்கு போவேன் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு அந்த இடத்துல உனக்கு நீ ரேவதிட்ட சொன்னியனா உங்கள் மாமா எங்களத்தில் இருக்க கட்டின தாலியை நான் அவுத்து எரிஞ்சு தூர தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு அடுத்து செக் வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி கிட்ட மயில் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த டாக்டரோட பொண்ணு இங்கே வந்தால் என்னமோ சொன்னால் அதுக்கடையில் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது கார்த்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க நேரம் நம்ம ரேவதிக்கு கன்ஃபியூஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு ராதிகா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னால் அவங்க அம்மா அதை சொல்ல விடாமல் இவளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்னால இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா, அவளுக்கு என்ன சொல்லணும் வாங்கணும்னு கூட தெரியலை, அதனால தான் உங்கள்கிட்ட எதையோ ஒன்று உளறிட்டு போகிறா அப்படின்னு அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுற, உடனே அம்மாவும் சாக்காவே நின்னாங்களே, ஏதோ உண்மையாவா என்கிட்ட சொன்னது மாதிரி கோவப்பட்டாங்க, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதிக்கு ஒரு புல்லட்டு நம்ம கார்த்திக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ண கையோட நம்ம ரேவதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் கார்த்தியோட நினைவுகள் போயிருக்கோம். மறுபடியும் இப்போ பழைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாருங்கள் ரேவதி, நீங்கள் ஒரு புல்லட் வாங்கியிருந்தீங்களா, அதுக்கும் கிஃப்ட் கூப்பன் விழுந்திருக்கு, அந்த கிஃப்ட் கூப்பனை உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் எதுக்காக புல்லட் வாங்க போகிறேன், அப்படி ஒரு புல்லட்டை நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இல்லைம்மா உங்கள் பேரில் புல்லட் வாங்கியிருக்கீங்க, அதுக்குள்ளே இதை நான் பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு, மற்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு நேராக வாங்க, அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு புரியாத புதிராக இருக்குது, என்னடா இது, நம்ம தான் புல்லட்டை வாங்கலை ஒன்றும் வாங்கலை இப்படி ஒரு இதை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ராதிகா சொன்ன விஷயமே எனக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இப்படி அதெல்லாம் அவள் உளறிட்டு போகிறா, அவள் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஸ்ஸாக இருக்கனால இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கூட நம்ப முடியலை. ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை பார்த்து எங்கள் அம்மா ஷாக்காவி அதிர்ச்சியாவி நின்னதை பார்த்தா உண்மையை தான் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது போல் இருக்குது. என்னை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ரேவதி அப்படியே அசட்டாகவே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த டாக்டர் வீட்டுக்கு
வந்து போகிறாங்க. அந்த பொண்ணை சந்திக்கிறாங்க நம்ம கார்த்தி. அப்போ தான் அந்த பொண்ணு, இந்த பாருங்கன்னே நீங்கள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும், ரேவதிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தினா வந்து உயிருக்கு ஆபத்துன்னு உள்ளது பொய்யான விஷயம், அப்படி ஆபத்தே வராது, இதெல்லாம் சந்திரகலாவின் திட்டம் தான், சந்திரகலா தான் இப்படியெல்லாம் வந்து பண்ண சொல்லி எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவை மிரட்டியிருக்கா சந்திரகலா, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படி சொன்னேன். இந்த என்ன டாக்டர் உங்கள் பொண்ணு சொல்லுதெல்லாம் உண்மையா? ஆமாம் கார்த்தி தம்பி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரியை நோக்கி ஓடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு உயிருக்கு அப்படி பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினால ஆபத்து இல்லை, இது எல்லாம் உங்கள் தங்கச்சி சந்திராவின் சதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன இவன் வந்து இப்படி சொல்கிறான், இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அப்போது நம்ம வேறு ரூட்டை கையாள வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி அடுத்த தில்லாலங்கடி தில்லுமுள்ளு வேலையை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம கார்த்தி வந்து அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சவால் போடுறாங்க. இந்த பாருங்க அத்தை, இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன்னா ரேவதிக்கு இந்த விஷயத்தில் பழைய நினைவுகளை வந்து ரேவதிக்கு ஞாபகப்படுத்தினா வந்து எங்கே வந்து அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் தான் எங்களுக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சேன். ஆனால் இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருக்க நேரம் ஒரு காலம் கூட நான் ரேவதியை பிரிஞ்சு இருக்க முடியாது, ரேவதியிட்ட படக்குன்னு உண்மையை சொல்ல போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டால் சாமுண்டேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? கொதிக்க தானே செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ கொதிக்கிறாங்க. டேய் நீ உண்மையை சொல்லுனா இங்கே நடக்கக்கூடிய விபரீதத்தை நீ கேட்டுக்கோ. இந்த பாரு, நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போறியா, மறுபடியும் சேர்ந்து வாழ போறியா? அப்படின்னா உன் மாமா என் கழுத்தில் கட்டின தாலியை நான் அவுத்தெரிய போகிறேன்டா. உங்கள் மாமா தனியாளாக தான் இருக்கணும், அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் உள்ள உறவுகள் எல்லாம் வந்து நான் நிற்க போடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம கார்த்தி அப்படியே துடிக்கிறாங்க. எங்கள் மாமா அவங்க குடும்ப கழுத்தில் சாமுண்டேஸ்வரி அத்தை கழுத்தில் கிட்டின தாலியை அவுத்து எரிய போகிறாங்களா? இவங்க கோவத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்தாலே எடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது கடவுளே, நான் வந்து ரேவதி கூட சேரணும், அதே நேரத்தில் நம்ம மாமாவை அத்தை பிரியக்கூடாது, அப்படியும் இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சந்திராவை இனிமேல் சும்மா விடக்கூடாது, அவருக்கு எவ்வளோ தூரம் இருந்தால் இப்படி ஒரு புரளியை கிளப்பி என்னையே ஒரு நிமிஷத்தில் நம்ப வச்சுட்டா, ரேவதிக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி உண்மையை மறைச்சி இவ்வளோ காலம் நான் ரேவதியை பிரிஞ்சு இருந்ததுக்கு இந்த சந்திரா தான் காரணம் அப்படின்னு உள்ள விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி வந்து சந்திராவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டேஸ்வரி உன் குடும்பத்தை சுக்குநூறாக்கி எப்படி எல்லாத்தையும் உங்ககிட்டருந்து பிரித்து ஓட வைக்கேன் அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படி சந்திராவுக்கு திட்டம் இது. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து பைக் ஷோரூம் விஷயத்தில் போய் வந்து தன்னோட கணவர் கார்த்திக்காக தான் இந்த பைக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த பைக் இப்போ எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க.